நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி பில்லை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் இன்றைக்கி கணக்கு போட்டு பார்த்தேன். பழைய ரீடிங்கும் புது ரீடிங்கும் கணக்கு பண்ணி பார்த்தேன். பழைய டிஎம்கே கவர்மெண்ட்டில் நமக்கு 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 9ஆம் மாதம் 22ஆம் தேதி 2025 நடந்த ஒரு யூனிட் ப்ரைஸை எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதில் 100 யூனிட் ஃப்ரீ, பாக்கி 147 யூனிட்டு. ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு 2.35 பைசான்னு போட்டால் 235 ரூபான்னு வருது. அதுக்கப்புறம் 47 யூனிட்டுக்கு 4.70 பைசான்னு போட்டால் 220 ரூபா வருது. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுறப்ப 456 ரூபா வருது. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்பயுமே. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே விளங்கும், நீங்களே பாருங்கள். இந்த இதில் வந்து இபி கால்குலேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நம்மளோட யூனிட் எவ்வளோ இருக்கோ அதை போடுங்க, உங்களுக்கே புரியும். எதுவுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. போன டேரிஃபையும் இந்த டேரிஃபையும் கம்பேர் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா தான் வரும். போன வருஷம் இதே மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பழைய ரீடிங்கோட இந்த ரீடிங்கை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்திருக்கிறது 322 யூனிட்டு. இப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதுனால 322 யூனிட்டில் 200 மைனஸ் பண்ணால் 122 வருது. ஆனால் பழைய மாதிரி 2.35ன்னு நீங்கள் போடுறீங்க, அது தப்பு. நமக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ பண்ணதுனால 2.30ங்கிறது வராது. நம்ம வந்து டைரெக்டாக வந்து 400 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 4.70 பைசா தான் வரும். இப்போ 122 யூனிட்டு 4.70ஓட இன்ட்டு பண்ணுறப்ப 573 ரூபா வந்திருக்குது. அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை.